வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. லைட் ஸ்வீட்டோட நல்ல சாஃப்டா பஞ்சு மாதிரி ஒரு ஆம்லேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை இருந்தால் போதுங்க, 10 நிமிஷத்தில் சூப்பரான ஸ்நாக்கை பசங்களுக்காக நாம் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையிலிருந்து வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுக்கிறேன். ஒரு ட்ராப் கூட மஞ்சள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ மஞ்சக்கருவில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகும் சேர்க்குறேன். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம வெள்ளைக்கரு அடித்ததுக்கப்புறமா மஞ்சக்கருவை எடுத்து அதோடு சேர்க்க போகிறோம். வெள்ளைக்கருவை ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு 1 டீஸ்பூன் வெள்ளை சுகர் சேர்க்குறேன். வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்கணும். இதை விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. பாருங்க லைட்டாக நுரை வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரியே பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல வெள்ளையா நல்ல நுரை ஒரு 3 மடங்கு கிடைக்கும் நமக்கு. பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்ட்டு. இது கரெக்ட் பதங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க அந்த மஞ்சக்கருவை இதோடு சேர்த்துருவோம். இப்போ நாம் இது ரெண்டுத்தையும் கலந்து விடணும். ஆனால் ஓவராக கலக்கக்கூடாது. ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஜென்டிலாக கலக்கணும். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ உடனே நம்ம அந்த கலவையை பேனில் போட்டுடுவோம். இந்த கலவையை கலந்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், உடனே நாம் பேனில் போடணும். இப்போ ஈவனாக நாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் வேக வைங்க. பாருங்கள் 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை இப்படி மடித்து இப்போ இந்த ஓரங்கள் மட்டும் நம்ம வேக வைக்கணும். அதுக்கு இன்னொரு கரண்டி எடுத்து ஓரங்கள் கீழே வேகிற மாதிரி லைட்டாக பிடிச்சிங்கன்னா போதும். மேலேயும் கீழேயும் பாருங்கள் இந்த மாதிரி ஓரங்கள் வேக வைக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. இப்போ நல்லா ஓரங்கள் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சாஃப்டாக ஃப்ளஃபியான ஆம்லேட்டு ரெடி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஃப்ளஃபியாக கேக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டிங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோஸ் வந்து சேரும். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.